மொட்டு ஒண்ணு பூத்து இப்ப வெக்கப்படிஞ்சோரு பண்ண பொட்டு வச்சு பூ வச்சு நிக்கிறத பாரு. வாழமர தோரணமா வாசனட பாருங்க, சீரு வரிச ஊர்வலமா சொந்த பந்தம் சேருங்க. கூடி வாங்க பொண்ணுங்களே கொலவைய போட்டு ஆடுங்க, மாடி வீடு கத்தி தரும் மாப்பிள்ள வேணும் தேடுங்க. பளபளப்பும் கூடிச்சா இருமினுப்பும் ஏறிச்சா, கண்ணாடியில் ஒன்னாடியும் பாக்கிறப்போ தோணிச்சா. பத்திரமா இருந்துக்க பக்குவமா நடந்துக்க, கண்ட கண்ணும் பட்டா தப்பு கண்மணிய ஏத்துக்க. கண்ணத்துல பூத்துக்க அடியாத்தி அடியாத்தி ஆளான பேத்தி, ஆகாசமே கண்ணு வைக்க பொங்கி நிக்கும் பருத்தி. அடியாத்தி அடியாத்தி ஆளான பேத்தி, ஆகாசமே கண்ணு வைக்க பொங்கி நிக்கும் பருத்தி. ரேஷ்மி வந்து ஏன் செல்லம்னு சொல்றத விட அவங்க அம்மா மேல ரொம்ப செல்லமா ரொம்ப பிரியமா இருப்பாங்க. ஏன்னா அவங்க அப்பா வந்து ஒர்க்குனால தென்காசியில செட்டில் தவிர அங்கேயே தான் இருந்தாரு. அப்பப்போ 10 நாளைக்கு ஒரு தடவை சென்னைக்கு வருவாங்க. அவர் சென்னையில தான் படிச்சுட்டு இருந்தா அப்போ. ஸோ அதனால என்கிட்ட ரொம்ப க்ளோஸ் அவர். ரேஷ்மி நீ வந்து ரொம்ப பொறுமையான பொண்ணு, கேரிங்கான பொண்ணு. ஸோ இந்த குவாலிட்டி என்னைக்குமே மாத்திக்காத. நீ வந்து இப்போ வளர்ந்து பெரிய ஆளாகிட்ட. ஸோ இனி வந்து அடுத்தடுத்து காலேஜஸ் இன்னும் லைஃப்பில் இன்னும் நிறைய இத்தனை நாளாக வந்து ஒரு குழந்தையிலேருந்து இப்போ தான் வந்து ஒரு அடல்ட் ஏஜ் தாண்டி வர போகிறேன். ஸோ வாட் எவர் யூஆர் ஃபேஸிங், நீ எதுனாலும் அப்பாட்டையோ அம்மாட்ட வந்து ஷேர் பண்ணலாம். ஆமாம், எப்பயுமே கூட தான் இருக்கும். எனிதிங் we will always be there for support. ஸோ உனக்கு என்ன பிடிக்குமோ அதை பண்ணு.
போனாளே